இப்போ நம்ம சாக்லேட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா அடிச்சிடலாம். முட்டை இல்லாமல் நீங்கள் இதை செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த முட்டையை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு கப் பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் வெண்ணெய் இல்லைனா 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1.5 கப் கோதுமை மாவு இல்லைனா 1.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வெள்ளை சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா நாட்டு சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிப் இல்லைனா சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பணியார சட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ இதை ஊற்றிட்டு ஒரு சைட் குக் ஆன பிறகு நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ கீழே ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். நெக்ஸ்ட் சைடு வெந்ததுக்கப்புறம் நமக்கு சுவையான சாக்லேட் பணியாரம் ரெடி ஆயிரும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் சாக்லேட் சிரப் எதனாலும் நீங்கள் மேலே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இந்த சைடு வேகிறதுக்கும் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா குயிக்காக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே வெந்துருச்சு. இப்போ நமக்கு சாக்லேட் பணியாரம் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.